வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வெங்காய புதினா சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் இன்றைக்கி ஆனியன் ஊத்தப்பத்தோடு சாப்பிட்ருக்குறோம். இதே மாதிரியான நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ், அதாவது குருமா வெரைட்டிஸ், மதியம் லஞ்சுக்கு சாம்பார் குழம்பு வெரைட்டிஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு மீடியம் தீயிலே வச்சுட்டு கைவிடாமல் நல்லா செவந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை கருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சட்னி பார்த்திங்கன்னா ஒரு கசந்த மாதிரி டேஸ்ட்டு வரும். நான் இன்றைக்கி இதை கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உளுத்தம் பருப்பு போட்டு கூட செய்யலாம். சில நாளைக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மற்ற சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய கணக்கு 2 வெங்காயம், அதாவது இந்த சைஸில் கட் பண்ண வெங்காயம் 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நான் இந்த வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். ரொம்ப செவக்கவோ இல்லை பொன்னிறமாவோ ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ 2 வெள்ளைப்பல்லு பூண்டு, அதாவது நீங்கள் பொடியாக நறுக்குனீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதையும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுள்ள நல்ல பழுத்த நாட்டு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே சைஸில் உள்ள வெங்காயம் 2 எடுத்தீங்க அப்படின்னா 1 தக்காளி அப்படிங்கிறது கணக்கு. அந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் நான் இன்றைக்கி 6 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அதோட தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒழுங்காக வதங்காமல் இருந்துச்சு அப்படின்னா சட்னி ஒரு மாதிரி நீத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா இலைகள் நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது உங்கள் கைகளால் ஒரு பிடி எடுத்து போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதையும் இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இருக்கணும். இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஆற வச்ச சட்னிக்கு அரைக்க வேண்டியதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. அது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா மிக்சியை அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைப்பட்டுரும். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். நான் தேவைப்பட்ட உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவை கிள்ளிலாம் போட வேண்டாம், அதை செவக்க விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். எடுத்து சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். நம்மளோட வெங்காய புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.